தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பா. 1000 இல்லறவியல் 21வது அதிகாரம் தீவினை அச்சம் 201வது குறள். தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. இந்த குறளின் விளக்கம்: தீய செயலை செய்தலாகிய இருமாப்பை தீவினையாளர்கள் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் மேலோர்கள் தீயவைகளை செய்வதற்கு அஞ்சுவார்கள். அதாவது ஒரு கொடுமையான ஒரு தீய செயலை செய்கிறதுக்கு ஒரு தீவினையாளர்கள் அஞ்சவே மாட்டார்களாம். அதை ஒரு செருக்கு அப்படின்னா அகந்தை, ஆணவம், அகம்பாவம், இருமாப்பு, ஒரு திமிர். அந்த தீய செயல்களை செய்கிறவங்க ஒரு இருமாப்போட அகந்தையோட அந்த தீய செயலை செய்கிறதுக்கு அஞ்சவே மாட்டார்களாம். ஆனால் மேலோர்கள் ஒரு நேர்மையான, ஒரு நெறியான, ஒரு அற வாழ்க்கை வாழும் மேலோர்கள் அந்த தீய செயல்களை மனசில் சிந்திக்கிறதுக்கு கூட அஞ்சுவாங்களாம், மனதில் எண்ணுவதற்கு கூட அஞ்சுவார்களாம். இந்த தீவினையான செயலை நம்ம செஞ்சோன்னா அது நமக்கு தீவினையாகவே முடியும் அப்படின்னு அஞ்சி பயப்படுவார்களாம். தீயவை செய்தலாகிய செருக்கை தீவினை உடைய பாவிகள் அஞ்சார். தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர். தீமை என்னும் மயக்கத்தை செய்ய முன்னை தீவினை உடையவர் பயப்பட மாட்டார், பெரியவர்களோ பயப்படுவர். அதாவது தீமைன்ற அந்த ஆணவம் அவங்களுக்கு ஒரு மயக்கம், செருக்கு, அகம்பாவம், அந்த எண்ணத்தில் இருக்கவங்க தனக்கு இந்த வினை திருப்பி வரும்னு அதை சிந்திக்கவும் மாட்டாங்களாம். ரொம்ப செருக்கோடவே அந்த தீமையை செய்வாங்களாம், எதுக்குமே பயப்பட மாட்டாங்களாம். ஆனால் ஒரு பெரியோர்கள், ஒரு அறநெறி வாழ்க்கை வாழும் சான்றோர்கள் தீய செயலை செய்கிறதுக்கு அஞ்சி பயப்படுவார்களாம். தீயவர்கள் தீவினை செய்ய அஞ்ச மாட்டார்கள். தீவினையால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனை செய்திட சான்றோர் அஞ்சி நடுங்குவார்கள். ஒரு தீவினை செய்யணும்னு நினைக்கிற ஒரு சான்றோர்கள் அந்த தீய செயலை மனசில் எண்ணினாலே அது இவ்வளோ தீமையையும் இவ்வளவு கொடுமையையும் இவ்வளோ பாவமும் நமக்கு சேரும்னு நினச்சி அஞ்சி நடுங்குவாங்களாம் தீய செயல் செய்கிறதுக்கு. ஆனால் தீவினை செய்கிற தீயோர்கள் செருக்கோட அகம்பாவத்தோடு இருப்பாங்களாம்.